வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பப்பாளி பழம் வச்சு மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கணுங்க. எல்லாருமே சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த பப்பாளி பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஒரு பப்பாளி பழம் எடுத்துக்கலாங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மேலே இருக்க அந்த தோல், கொட்டை எல்லாமே எடுத்துடலாங்க. ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அதுவும் எடுத்துடலாம். நல்லா பழுத்த பழமாக இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்து மில்க் ஷேக் செஞ்சால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் நல்லா பழுத்த பழத்தில் மில்க் ஷேக் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் ஸ்பூன்லேயே எல்லாமே எடுத்துட்டேங்க. பழுத்திருந்தனால அப்படியே ஸ்பூன்லேயே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நான் எல்லாமே பழம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் இந்த பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் பாதி பழம் போட்டேங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை போட விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. கூட 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி. உங்களுக்கு தண்ணி ஊற்ற விருப்பம் இல்லாட்டினா ஃபுல்லாகவே பாலே 1/2 கப் ஊற்றிக்கோங்க. திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மில்க் ஷேக் பாதாம் பிசின் இருக்குங்களா, அது கூட போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பாதாம் பிசினை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இந்த பாதாம் பிசின். அதை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பழம் முழுசாக இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். பாதாம் பீஸுன்னு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த மில்க் ஷேக்கு பாதாம் பீஸின் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு. அலங்காரத்துக்காக திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பப்பாளி பழம், சைடில் பப்பாளி பழம் சின்னதாக கட் பண்ணி சொருவி வச்சுருக்கேங்க. மேலேயும் கொஞ்சமாக பாதாம் பிசின். அப்புறம் கலருக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் புதினா இலை. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாங்க சாப்பிட்லாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான இந்த மில்க் ஷேக்கை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.